தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கோபிநாதன். அதாவது வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அடுத்த 2 தினங்களில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய தமிழக கடற்கரையை குறிப்பாக தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரக்கூடும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 10 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் கோடியக்கரையில் 9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் செம்மனார் கோயில் பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, இங்கெல்லாம் 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், இங்கெல்லாம் 6 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், இந்த பகுதியிலலாம் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல் காரைக்கால், தஞ்சாவூர் மாவட்டத்தின் மதுக்கூறு, திருவாரூர் மாவட்டத்தின் கொடவாசல், புதுக்கோட்டை மாவட்டத்தின் மணமேல்குடி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடி, திருவாரூர் மாவட்டம் காரைக்கால், தஞ்சாவூர் பகுதியில் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பலத்த மழையானது பதிவாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பல பகுதிகளில் நல்ல மழையானது பதிவாயிருக்கு. இது பல இடங்களில் 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் பல பகுதிகளில் நல்ல மழையானது பதிவாயிருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அதே போல் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போல் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வலுப்பெற்று தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரப்போகுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி மழை இருக்கும், இந்த 7 நாளில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் தேதி, இன்று நவம்பர் 19ஆம் தேதி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காரைக்கால் உட்பட இந்த பகுதிகளெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, அதுக்கப்புறம் 24ஆம் தேதி, இந்த 5 நாளும் நமக்கு மழையே கிடையாது. 5 நாள் மழை ஓய்வுனா தமிழ்நாடு முழுக்க ஓய்வு. அந்த டெல்டா கடற்கரை ஓரங்களில் அப்பப்போ விட்டு விட்டு லேசான மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். டெல்டா கடற்கரை ஓரம்னா இலங்கையை ஒட்டிய தென் தமிழக கடற்கரை ஓரங்களில். அப்புறம் வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதி மீண்டும் கனமழை தொடங்கும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதி கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசான மழை, லேசான மிதமான ஒரு காற்றோட கூடிய லேசான மழை அவ்வப்போது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு நவம்பர் 19ஆம் தேதி இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை எவ்வளோ பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் மழையே பெய்யலைன்னா, அரியலூரில் -10% மழை குறைவு, செங்கல்பட்டில் -25% மழை குறைவு, கடலூரில் -17% மழை குறைவு, கள்ளக்குறிச்சியில் -20% மழை குறைவு, காஞ்சிபுரத்தில் -37% மழை குறைவு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பை விட மழை குறைந்து காணப்பட்ட மாவட்டங்களாக பார்க்கப்படுது. அதே போல் மயிலாடுதுறையில் -10% மழை குறைவு, நாகப்பட்டினத்தில் -7% மழை குறைவு, பெரம்பலூரில் -19% மழை குறைவு,
அதே போல் புதுச்சேரியில் -14% மழை குறைவு. அதே போல் ராமநாதபுரத்தில் -6% மழை குறைவு. ராணிப்பேட்டையில் -14% மழை குறைவு. அதே போல் தென்காசி மாவட்டத்தில் இன்ன வரைக்கும் மழை இல்லை, -41% மழை குறைவு. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் -1% மழை குறைவு. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் -8% மழை குறைவு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் -11% மழை குறைவு. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் -52% மழை குறைவு. விழுப்புரம் மாவட்டத்தில் -20% மழை குறைவு. விருதுநகர் மாவட்டத்தில் -28% மழை குறைவு. இருந்த போதிலும் நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது 298.7 மில்லிமீட்ரு, பெய்திருக்கக்கூடியது 308.9 மில்லிமீட்ரு. இது இயல்பை காட்டிலும் 3% மழை கொஞ்சம் அதிகமாக தான் பொழிஞ்சிருக்கு. ஆனால் பல மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது நமக்கு மைனஸில் தான் பல மாவட்டங்கள் இருக்குது. அது வரக்கூடிய நிகழ்வு, அதாவது நவம்பர் 23ஆம் தேதி உருவாக போதில் அது உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது நமக்கு மழையானது தீவிரமாகும். அதுவும் மாத இறுதி, அதாவது நவம்பர் 26, 27, 28 தேதியில் நல்ல மழை இருக்கும். 25ஆம் தேதியே கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் தொடங்கி 26, 27, 28 தேதி வாக்கில் பலத்த மழையாக தொடரும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.